நடத்தப்படக்கூடிய இந்த மாபெரும் இலவச தொழுநோய் மருத்துவ முகாம். இலவசங்கிறது சும்மா ஒரு அடையாளத்துக்காக தான், மற்றபடி உங்க எல்லாத்துக்குமே பார்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. மாபெரும் தொழுநோய் மருத்துவ முகாமிற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ் அந்த விதைகளை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, எங்களுக்கு எப்போதும் வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஜெயராமன் சார் அவர்களே இன்னைக்கு மாநில மாநாடு நடைபெற இருக்கிறதுனால அங்கு கலந்து கொண்டிருக்காங்க சங்கர். அவர் சார்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழமைகள் ரகுமான் தோழர் அவர்களே, குமரேசன் தோழர் அவர்களே, தன்னுடைய வாழ்க்கையே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இன்னைக்கு அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கல, நல்லா நம்மளுக்கு தெரியும். இந்த தமிழ் மண்ணை ஒரு சமத்துவ மண்ணாக மாற்றணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து 60 வயதை கடந்த பிறகும் கூட ஒரு சமத்துவ மண்ணாக மாற்ற ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழருக்கு பிரதிநிதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இவரும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, இங்க எந்த விழா நடந்தாலும் இங்கதான் நம்மளுடைய மையம் அப்படின்னாலும், இங்க எந்த விழா நடந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பத்துல ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா எப்படி நம்ம ஃபுல் இன்வால்வ்மெண்டோட பண்ணுவோம், அது போல தன்னுடைய வீட்டுல ஒரு காதலி விழா நடக்குது அப்படின்னா எப்படி ஒரு இன்வால்வ்மெண்டோட இருக்கும், அப்படி போல தொடர்ச்சியாக எங்களுக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய பேரன்பு சகோதரர் தோழர் கஸ்தூரி ரங்கன் அவர்களே, மேலும் இந்த நிகழ்வு மட்டுமல்ல பல நிகழ்வுகள் இங்கே நடைபெறுவதற்கு எப்போதும் ஆதாரமாக இருக்கக்கூடிய கவிஞர் மனிதர் கஸ்தூரி ரங்கன் அவர்களை, தோழமைகள் கவின் பாரதி, இந்து மதி, பீர் முகமது, தோழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொழில்காப்பினுடைய துணைவியார் தோழர் ராதா அவர்களை, அறந்தாங்கி ஆவணத்தாருடைய சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அன்பு தோழர் பாபு அவர்களே, மேலும் பல்வேறு சிபிஎம்ஐ சேர்ந்த தோழமைகளே, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சார்ந்த தோழமைகளே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சார்ந்த தோழமைகளே, இந்த முகாம் நடக்குது அப்படின்னா அதுல ஆடி வேர் என்னுடைய மருத்துவ குழுவினர் தான், மணிகண்டன் உள்ளிட்ட அன்பு தோழமைகளே, நாங்க எல்லாருமே வந்துட்டோம். ஒரு பேசன் கூட வரல அப்படின்னா எப்படி விவசாயத்துக்கு காத்திருந்து மழை வராதோ அப்படி கூட நோயாளிகள் வராம கிடையாது. நோயாளிகள் என்று அழைக்கிறது தமிழை பயனாளிகளே, இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பயனாளிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்து நாளிதழ்ல ஆங்கில இந்து நாள் திருமதி ஜெயராமன் அம்மையார் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்து ஆங்கில நாளிதழ்ல செப்டம்பர் 22, 2024 அன்று ஒரு செய்தி வருது. பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய வன்முறைகள், வழக்குகள் என்று வைத்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில 2022ஆம் ஆண்டுல 51,000 குற்றங்கள், 51,000 வழக்குகள் நடைபெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்தியாவில 13 மாநிலத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 97% 13 மாநிலத்தில் நடைபெறக்கூடிய குற்றங்களை கூட்டினாலே 97% ஆயிருக்கு. முதல் மாநிலத்துல பாத்தீங்கன்னா யூபி 23%, 51,000த்துல கிட்டத்தட்ட 12,000 கேசஸ், 23% யூபியில. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான்ல 16%, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்துல 12%, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீகார், ஒடிசா, மகாராஷ்டிரா அப்படின்னு அடுத்தடுத்து அந்த 13 மாநிலங்கள் இடம்பெற்று இருக்கின்றன. இதுல தமிழ்நாடு வந்துடக்கூடாது அப்படின்னு தேடி 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 நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்து ஆங்கில நாடுகள்ல அந்த 13 மாநிலத்துல தமிழ்நாடு வந்துடக்கூடாது, அப்புறம் தோழமை மாநிலமான கேரளாவும் வந்துடக்கூடாது அப்படின்னு பதைப்படை கூட நான் அந்த லிஸ்ட பார்த்துட்டு இருக்கேன். ஆனா தமிழ்நாட்டுல 3% குற்றங்கள், கிட்டத்தட்ட 1,700 வழக்குகள் ஓராண்டில் 2022 மட்டும் பதிவாகி இருக்கிறது என்று பார்க்கும்போது என் நெஞ்சம் கனத்தது, கொதித்தது. சரியா, கேரளா அதுல எத்தனை சதவீதம் பாத்தீங்கன்னா 2%.
ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். இத்தனைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 51,000 வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை சாட்சி பதிவு செய்யப்பட்டது மட்டும் பாத்தீங்கன்னா 60% வழக்குகள் தான். அது கடைசியில எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்தது பாத்தீங்கன்னா 14% வழக்குகள் மட்டும்தான். இப்படிதான் பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் இந்தியாவிற்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த முகாம் என்பது வேங்கை வயலுக்காக மட்டும் கிடையாது. இந்தியாவில் வேங்கை வயல்ல ஒரு தீர்வு கிடைச்சிட்டா மட்டும் இந்த முகாம் நின்று விடாது. நிச்சயமாக தொடர்ச்சியாக பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நீர் தீங்கும் வரை, சாதி ஒழிப்பு நடக்கும் வரை, இந்தியாவில் சாதியற்ற சமூகம், வர்க்கமற்ற சமூகம், சுரண்டலற்ற சமூகம் நிலவும் வரை இப்படிப்பட்ட மருத்துவ முகாம்களை தொடர்ச்சியாக திசைகள் மாண வழிகாட்டமைப்பு இங்கே இருக்கக்கூடிய தோழமை அமைப்புகள் சேர்ந்து தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கும். சரிங்க, தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை மாவட்டம் எப்படி இருக்குது, அதோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எவிடன்ஸ் கதிர் உங்களுக்கு தெரியும். பட்டியலின மக்களுக்காக தொடர்ச்சியாக பாடுபடக்கூடிய ஒரு போராளி. 2022 நவம்பர்ல இருந்து 2023 ஜனவரி வரை 3 மாதங்கள்ல தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக எத்தனை கேசஸ் வழக்குகள் நடைபெற்றிருக்கின்றன அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறார். கிட்டத்தட்ட 450 கேசஸ். 3 மாதங்களில் மட்டும் 450 கேசஸ். சரியா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அப்போது எடுக்கப்பட்ட பட்டியல்ல எந்த மாவட்டம் முதலிடத்தில் இருக்கிறது? எனக்கு தமிழ்நாடு அந்த 13 மாநிலத்துல வரக்கூடாது அப்படின்னு எப்படி பதவிப்போட இருந்தனோ, கேரளா வரக்கூடாது அப்படின்னு இருந்தனோ, நம்ம மாவட்டமான புதுக்கோட்டை வந்துடக்கூடாதே லிஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் 5 இடங்கள்ல வந்துடக்கூடாதே, 10 இடங்கள்ல வந்துடக்கூடாதே, அதை வரைக்கும் அந்த லிஸ்டை பார்க்கும்போது முதலாகவே PUDUKKOTTI புதுக்கோட்டை அப்படின்னு நெஞ்சு வெடிச்சது மாதிரி இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக ஜெயராமன் சார் போன்றவர்கள், அதற்கு முன்னர் RK போன்றவர்கள் தொடர்ச்சியாக சாதியற்ற சமூகம் நிலவ வேண்டும் என்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எவிடன்ஸ் கதை எடுத்த அந்த பட்டியலில் முதலிடமே புதுக்கோட்டை மாவட்டம் தான் அதிகமான பட்டியலின மக்களுக்கு எதிராக கொடுமைகள் நடைபெறக்கூடிய மாவட்டம் என்று வரும்போது, இந்த மக்களிடமிருந்து, இந்த மண்ணிலிருந்து, இந்த காற்றை சுவாசித்து வளர்ந்த என்னை போன்ற ஒரு மருத்துவன் மிகவும் அதிர்ச்சி அடைகிறேன், மனநிலை குறைத்துக் போகிறேன். என் நண்பர்களையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்துல எத்தனை கேஸ் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே அதிகமாக அப்போது எடுத்த புள்ளி வரும் 2022 to 2023 மாசத்துக்கு 10-12 கேசஸ், மாசத்துக்கு 10-12 கேசஸ் தமிழகத்திலே அதிகமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறுகிறது என்னும் செய்தியை கேட்ட பிறகு ஒரு மருத்துவனாய், ஒரு மனுஷனா என் நண்பர்களுடைய சேர்ந்து திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பு என்னும் அமைப்பை தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எப்படி எனக்கு சக மனிதனாக, என்னுடைய இரத்த உறவாக, என்னுடைய உறவாக, உணர்வாக, உயிராக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு எதிராக தமிழகத்தில், இந்தியாவில் நடைபெறக்கூடிய இந்த கொடுமைகளை எப்படி நான் கண்டுகொண்டிருக்க முடியும்? எப்படி எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும்? எப்படி நல்லா தூங்க முடியும்? எப்படி நல்லா சிரிக்க முடியும்? தொடர்ச்சியாக தோழர் கஸ்தூரிரங்கன் சொன்னது போல, டாக்டர் ஜெயராமன் சார் சொன்னது போல, நம் அளவில் திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பு அளவில் ஒரு எதிர்ப்புணர்வை இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக விதைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததின் தொடக்கம்தான், நோக்கம்தான், ஆர்வம்தான் மருத்துவ முகாம்களை சார் சொன்னது மாதிரி இதுவரைக்கும் மருத்துவ முகாம்கள் பொதுநோய் மருத்துவ முகாம் நடைபெறும், கண்காது மருத்துவ முகாமா நடைபெறும், சிறுநீரக மருத்துவ முகாமா நடைபெறும். முதலாக பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய கொடுமைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, கண்டனம் தெரிவித்து, இந்தியாவிலேயே முதன்முறையாக இப்படிப்பட்ட உள்கருத்தை முன்னிறுத்தி மருத்துவ முகாம்கள் நடத்தி அதை ஒரு அறப்போராட்ட வழியில் தொடர்ச்சியாக எடுத்து செல்வது என்று முடிவு செய்யும். நம்ம ஜெனரலா ஒரு சாலை ஓரத்துல பேருந்து நிலையத்துல கத்தணும் அப்படின்னா மக்களுக்கு போய் செய்யணும்.
ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா உடனே செய்யுது, ஊடகத்தின் வழியா செய்யும். இல்ல ஒரு தொலைக்காட்சியில உட்கார்ந்து பேசுறோம், தமிழகம் எங்கும் செய்யும். ஒரு மருத்துவ முகாம் எந்த அளவில் ஒரு இம்பாக்டை, எந்த ஒரு அழுத்தத்தை அரசுக்கு கொடுக்கும் அல்லது இந்த பொது சமூகத்தில் ஏற்படுத்தும் என்ற கேள்வி யாருக்கு வரும் என்றால் அவர்களுக்கு பதில் சொல்லவும் நான் கடமைப்பட்டுள்ளேன். கவிஞாரதி சொன்னாங்க, அதாவது நேற்று கல்லூரி மாணவர்கள்ட்ட இந்த பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவ முகாம் அப்படின்னு அந்த மாணவிகள் அந்த நோட்டீஸ வாங்கும் போதே, ஏன் பட்டியலின மக்களுக்கு எதிராக என்ன அப்படி கொடுமைகள் நடக்குது, வீட்டுல போய் பேசுவான். அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிடமாவது அந்த தோழர்களுடன் பேசுவான். இது மாதிரி நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நம்ம போறோம் போகல அது வேற விஷயம். அது ஸ்கின் அப்படிங்கும் போது இப்ப ரொம்ப பார்த்துதானே இது. அந்த இதை பார்த்துட்டு இந்த தோழிகள் எல்லாம் சிரிக்கும் போது அது தெரியுது, எனக்கு நல்லா தெரியும். காஸ்மெட்டாலஜி, தோல் மருத்துவம் அப்படிங்கிறது பயங்கர பூமிங்கா இருக்கு. சோ அப்போ ஒரு தோல்வை மருத்துவம் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல ஏன் பட்டியலின மக்களுக்கு எதிராக இவர் எதிர்ப்பு தெரிவித்து நடத்துறாரு அப்படின்னு ஒரு நிமிடமாவது அந்த தோழர்கள் பேசி இருப்பாங்க. வீட்டுக்கு அந்த நோட்டீஸை கொண்டு போயிருப்பாங்க. வீட்டுல வேற இனமா இருக்கலாம், வேற சமூகமா இருக்கலாம், நான் தலித்தா இருக்கலாம், அங்கே போய் கொடுத்திருப்பாங்க. அப்படி என்ன ஒரு சாதாரண குடிமகன் கூட என்னையா அப்படி நடக்குது அப்படின்னு. சோ இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கூகுள்ல சர்ச் பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு புலப்பட்டிருக்கும். இந்த நோட்டீஸை எடுத்துட்டு பேருந்துல பார்த்திருப்பாங்க. பேருந்துல பக்கத்துல ஒரு விவசாயம் பார்த்திருப்பாரு, என்ன மாதிரி இந்த இது மாதிரி நடத்துறாங்க, என்ன அது பட்டியலின மக்கள். அவர் படிச்சு பார்ப்பார், குண்டமா நான் வச்சுக்கிறேன் அப்படிப்பாரு. ஒரு கடலை வைக்கிற வியாபாரி அதை எடுத்துருவாரு, எடுத்துட்டு அதை சுருட்டி கொடுப்பாரு. அதை எடுத்துட்டு ஒரு சிறுபான்மை சமூகம் அவர் எடுத்துக்குவாரு. எடுத்துக்கிட்டு ஆமா பட்டியலின மக்களுக்கு எதிராகவும் சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக எப்படி நடந்தோ அது மாதிரி நடந்திருக்கிறதோ அவர் தெரியாதவராக இருந்தார். அப்ப யோசிப்பாரு. அப்ப கவிஞாரதி, தோழர் சாலை கலையரசன், அதே போல தோழர் வெங்கடேசன் கொடுத்த நோட்டீஸ், ஒரு நோட்டீஸ் இங்கெல்லாம் போய் பாருங்களா, ஒரு விவாதத்தை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது. கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா அரசுல இருந்து ஒரு சிபிசிஐடி திரும்பி வருவாரு, வந்துட்டாரு காலையிலேயே. சோ அறவழியில் நாம் படித்த கல்வி வழியில், நாம் படித்த அறிவியல் வழியே மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையின் மூலம் கூட நமக்கு சகோதரர்களாக, சகோதரிகளாக, தாயாக, தந்தையாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு எதிராக வன்கொடுமைகளுக்கு நாம் அறப்போராட்டம் நடத்த முடியும் என்பதற்கு இந்த தோல்நோய் மருத்துவ முகாமை சிறந்த சாட்சி. இங்கே கூடியிருக்கக்கூடிய பெருந்தலைவர்களாக இருக்கட்டும், இளைய சகோதரிகளாக இருக்கட்டும், அவர்களே சாட்சி. மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்பு தோழர்களே. சரி, மருத்துவ முகாமோட விட்டுட்டா போதுமா? போராது. அங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்களே பாருங்க, சொல்யூஷன் டு தி காஸ்டிசம், சாதிய கொடுமைகளுக்கு சாதியத்திற்கு எதிரான தீர்வு, அல்லது மருத்துவ மொழியில் சொன்னா மேனேஜ்மெண்ட் ஃபார் காஸ்டிசம், ட்ரீட்மெண்ட் ஃபார் காஸ்டிசம். அதாவது சாதியத்திற்கு என்ன சிகிச்சை அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா 3 பேர் வந்து நிற்கும். 3 பேர்கள், 3 தலைவர்களுடைய பேர்கள், 3 சித்தாந்தங்கள். There are 3 philosophies will come in front of you. 3 தத்துவங்கள் உங்களுக்கு முன்னே வந்து நிற்கும். அதன் பேரிலே தான் மரியாதைக்குரிய நமது மருத்துவர் டாக்டர் ஜெயராமன் சார் அவர்கள் தொடர்ச்சியாக APK என்று இயங்கிக் கொண்டிருக்கிறார். என்ன APK? அண்ணன் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ். இந்த 3 தத்துவங்கள் முன்னாடி வந்து நிற்கும். காரல் மார்க்ஸ் இந்த சாதியெல்லாம் ஒழிக்கணும் தானே, மருத்துவர்களாக நடத்திட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை பற்றி ஒரு விவாதம் சமூகத்தில் நடைபெற வேண்டும். சாதி ஒழிப்பு அப்படிங்கிற விவாதம் நடைபெறும் போது இந்த 3 பேர் வந்து நிற்கும். மார்க்சியம் வந்து நிற்கும், அம்பேத்கர் வந்து நிற்பாரு, தந்தை பெரியார் வந்து நிற்பாரு. மார்க்ஸ் என்னையா சொன்னாரு? மார்க்ஸ் இந்த சாதி ஒழிப்பை பற்றி என்ன சொன்னாரு? அவர் உண்மை கிடையாது. உலகத்தை 2 கோடா பிரிக்கிறாரு. அங்கிட்டு பாதி நிக்கிறீங்க, இங்க பாதி நிக்கிறீங்க. நடுவுல ஒரு கோடா போறாரு. ஒன்ன முதலாளித்துவமா சொல்றாரு, கேபிட்டலிசமா சொல்றாரு. இன்னொன்னு பாட்டாளி வர்க்கமா சொல்றாரு, தொழிலாளர்கள். இங்க இருக்கக்கூடிய முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம், இந்த 2க்கு இடையேயான போராட்டம் தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. எப்படிங்க அது முடியும்? இந்த முதலாளி என்ன பண்றான் அப்படின்னா,
தானுக்கு சொத்து சேர்த்துக்கணும், தன்னிடம் மட்டுமே சொத்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான், இருக்கக்கூடிய ஆயுதங்களை அதற்காக பயன்படுத்திக்கிறான். என்ன ஆயுதம் அப்படி இருக்கு? ஒண்ணு, அவன் கையில் மதம் இருக்கு, அவன் அந்த மதத்துக்குள்ளே போது ஜாதி இருக்கு, அதுக்குள்ளே போது தொழில் இருக்கு, அதுக்குள்ளே போது செல்வம் இருக்கு. சோ அவன் இந்த ஜாதி மதம் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா சொத்தை குவித்துக் கொள்வதற்காக, தன்னிடம் மட்டுமே சொத்து சேர வேண்டும் என்பதற்காக மதத்தை பயன்படுத்தி, ஜாதியை பயன்படுத்தி, போர்களை பயன்படுத்தி, இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடைபெறக்கூடிய போருடைய அந்த மூலத்தை போய் பார்த்தீங்கன்னா முதலாளித்துவமா இருக்கும். யாரோ ஒரு பணக்கார முதலாளி, யாரோ ஒரு ஆயுத முதலாளி தனக்கு சொத்து சேர வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே போரை ஏற்படுத்தி இருப்பான். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? மதத்தை பயன்படுத்திக்கிறான், கிறிஸ்துவத்தை பயன்படுத்திக்குவான், இஸ்லாமை பயன்படுத்திக்குவான், இந்துக்களை பயன்படுத்துவான், இந்துக்களில் இருக்கக்கூடிய ஜாதியை பயன்படுத்திக்குவான். இது பிளவை உண்டாக்கிட்டே இருக்கும். அதே போலதான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையான பிரச்சனை. அப்ப இவர் என்ன சொல்றாரு மார்க்ஸ், இந்த முதலாளித்துவம் ஒருத்தன்ட்ட மட்டும் சொத்து சேர்க்கக்கூடிய அத மக்கள் ஜனநாயக புரட்சியின் மூலம் நம்ம வீழ்த்திட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே சம வாய்ப்பு கிடைக்கும், சம உரிமை கிடைக்கும், சோசலிச சமூகம் கிடைக்கும். அப்ப எனக்கு நான் எப்ப கடவுளை போய் பார்க்கிறேன், நான் எனக்கு பரீட்சையில மார்க் வருமா இல்லையான்னு, நான் பாஸ் பண்ணுவேனா இல்லையான்னு தேடும் போது கடவுள்கிட்ட போயிட்டு அப்பா என்னை பாஸ் போட்டிருப்பா அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு அரசாங்கமே தேர்ச்சி அப்படிங்கிற ஒரு விகிதமா வைக்காம, தேர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயமா வைக்காம எல்லாருமே ஆல் பாஸ் அப்படின்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் போகவே மாட்டாங்க. கடவுளை ஜீசஸா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், இந்துவா எதுவா இருந்தாலும் இருக்கலாம். அப்ப ஒரு சோசலிசம் சமூகம் ஏற்படும் போது இந்த தேர்ச்சி எல்லாம் தள்ளி வச்சிடும். என்ன அவனுக்கு அறிவு இருக்கோ, அவனுக்கு தேவையான கல்வி, அவனுக்கு தேவையான உழைப்பு, அவனுக்கு தேவையான வேலையை கொடுத்துட்டு ஒரு போட்டியற்ற சமூகத்தை சோசலிச சமூகம் உருவாக்கும் போது அங்கே மற்றவர்கள் மீது வெளிக்கொண்டு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறது அப்படின்னா யார் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்காது, பகை உணர்ச்சி இருக்காது, நம்ம பாட்டுக்கு ஒரு இனிமையான சமூகம் நடக்கும் அப்படிங்கிறது மார்க்ஸ் சொல்றாரு. இதை சோசலிச சமூகம் அப்படின்னு சொல்றாரு. இதை போய் தேடி பாருங்க. ஒரு ஆரம்பமா தான் நான் சொல்லியிருக்கேன். அம்பேத்கர் என்ன சொல்றாரு, அப்பா இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளின் காரணம் பாத்தீங்கன்னா மதம் தான். அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆதிவே என்ன பாத்தீங்கன்னா மதம் தான். மதத்துல ஜாதி, அந்த மதத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு படிநிலையா உருவாக்கலாம். பிராமணன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்திரியன், அதுக்கப்புறம் வைசியர், அப்புறம் சூத்திரர், அப்புறம் தீண்டத்தகாதவன். அவன் படிநிலையா உருவாக்கும் போது கடவுளை வைத்து சொல்லுகிறான், அங்கே இருக்கக்கூடிய புனித நூல்களை வைத்து சொல்லுகிறான், மனுசுருதியை வச்சு சொல்றான். அப்பா நீ செருப்பு தைக்கதான் பிறந்திருக்க, நீ படிக்கதான் இல்ல, உனக்கு அந்த குளத்துல தண்ணி இருக்கக்கூடாது, அது உயர் சாதி இருக்கக்கூடிய குளம். இத யாரு எதிர்க்கணும்? யாரு எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்க யாரு எதிர்த்து போராட, யார நோக்கி சொல்றானோ அவன் போராடணும் இல்ல. ஆனா அவனையே கடவுள் சொல்லியிருக்காருப்பா அந்த மனுசுருதியில, நீ அவரை எதிர்த்து நீ பேசல அப்படின்னா உனக்கு வரை ஜென்மத்துல எதுவுமே கிடைக்காது, இந்த ஜென்மத்திலே போயிடும், எல்லா செல்வங்களுமே போயிடும் அப்படின்னு யாரு தீண்டப்படாதவரோ, யார் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்களையே நம்பிக்கை கொள்ளுமாறு கடவுள் சொன்னார். கடவுள் சொன்னார், கீதை சொன்னது, புனித நூல்கள் சொன்னது, மனுசுருதி சொன்னது என்று ஏமாற்றக்கூடிய அந்த மதங்களை உடைக்க வேண்டும் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். படிநிலைகளாக இருக்கக்கூடிய சாதியை சமட்டியால் அழிக்க வேண்டும் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் சொன்னது இந்து மதத்தில் தான், இந்து மதத்தில் தான் இவரது படிநிலைகள் இருக்கிறது. நிச்சயமாக இஸ்லாமில் இருக்கிறது, கிறிஸ்துவத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த சாதிய கட்டமைப்பு அப்படிங்கிறது படிநிலையாக இருக்கிறது இந்து மதத்தில் தான். அதை அடித்து நொறுக்கினால் நிச்சயமாக அனைவரும் சமமாக மாற முடியும் என்று அம்பேத்கர் சொன்னார். அததான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்து மதத்தை மாற்ற முடியாதியா, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை கூட்டிட்டு
1956 பௌத்தம் தழுவினார். அதை பற்றி நம்ம நிறைய விவாதம் பண்ணலாம். ஆனால் அம்பேத்கருடைய நோக்கம் ஒரு மனிதனை அவன் தீண்டத்தகாதவன் என்று அவன் நம்பும்படியே செய்யக்கூடிய மதத்தை, அதன் புனித நூல்களை தூக்கி போட்டு எரிப்பேன் என்று சொன்னதுதான் அம்பேத்கர். அம்பேத்கரை போய் படிக்கும். சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா அம்பேத்கரை போய் படிக்கணும். மதத்தை ஒழிக்கணும்னா அம்பேத்கர் ஏன் ஒழிக்கணும்? நம்ம சமமா நடத்தல. அவ சமமா நடத்தாத எதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்வதற்கு அதை நம்ம நம்பணும். அதை சொல்லி வச்சவங்க யாரு? அம்பேத்கர். பெரியார் என்ன சொன்னாரு? அப்படியே டிக்டோவா அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதைத்தான் பெரியாரும் சொன்னார். அன்பு தோழர்களே, இந்த அம்பேத்கராக இருக்கட்டும் அல்லது மார்க்ஸா இருக்கட்டும் அல்லது முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொன்னது மனிதன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக இந்த மருத்துவ முகாம் மூலமாக உங்க எல்லாரையும் நாம் கேட்டுக்கொள்வது, சிகிச்சை நம்ம அளிப்போம், மருந்துகள் நிச்சயம் நம்ம கொடுப்போம். இதை பற்றி நான் சொன்ன விவாதங்கள் டாக்டர் ஜெயராமன் சார் பேசியது, கஸ்தூரி தோழர் கஸ்தூரன் பேசியது, இதை பற்றிய விவாதத்தை கல்லூரி தோழமைகள் இருந்தால் கல்லூரியில் கூட நடத்துங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா குழந்தைகள்கிட்ட பேசுங்க. ஆசிரியர்களா இருந்தால் பள்ளிகள்ல போய் பேசுங்க. ஒரு மிகப்பெரிய விவாதம் மார்க்சிசத்தை பற்றி, அம்பேத்கரை பற்றி, பெரியாரை பற்றி இந்த சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கணும். நம்ம நல்லா இருக்கோம், நம்ம கீழே எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு நினைச்சா நீ அடுத்த நாள் ஒடுக்கப்படுவாய். அது ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப நல்லா இருக்க, நம்ம 4 பேரை தட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம், உனக்கு மேலே இன்னொருத்தம் ஒடுக்கி கொண்டே இருக்கோம். அதனால இந்த கருத்துக்களை பற்றி நீங்க தொடர்ச்சியாக விவாதிக்கணும் அப்படிங்கறத அந்த மருத்துவ முகாமுடைய நோக்கம். சிகிச்சை நிச்சயமா அளிப்போம். அடுத்து என்ன அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த விவாதத்தை மட்டும் கிளப்புறது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தவங்களும் தன்னால் முடிந்த விஷயங்களை சாதியத்துக்கு எதிராக தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான், உறுதி எடுத்துக் கொள்வதுதான் உண்மையிலேயே நம்ம படித்ததற்கான, நம்ம படித்தவங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்று திசைகள் மாட வழிகாட்டமைப்பு தனது தொடர்ச்சியாக 20 ஆண்டு கால லட்சிய பயணமாக மேற்கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு கவிஞரின் கவிதையை மட்டும் சொல்லிட்டு விடைபெறேன். உத்தேசி அப்படிங்கிற ஒரு கவிஞர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை உடனேயே எரிந்து போக நான் சம்மதிக்கவில்லை. என் உடல் உடனேயே எரிந்து போக நான் சம்மதிக்கவில்லை. அவர் இறந்துட்டாரு. அவர் எழுதுறாரு கவிதை பாருங்க. அதுக்கு முன்னாடி எழுதுனது, அதாவது என்னுடைய உடல் உடனேயே எரிந்து போக நான் சம்மதிக்கவில்லை. ஒவ்வொரு முறை சூரியன் அஸ்தமிக்கும் போதும் ஒவ்வொரு துண்டா எரியுங்கள். ஒவ்வொரு முறை சூரியன் அஸ்தமிக்கும் போதும் ஒவ்வொரு துண்டா எரியுங்கள். யான் உடனேயே என் உடல் எரிந்து போக சம்மதிக்கவில்லை. ஒவ்வொரு முறை சூரியன் அஸ்தமிக்கும் போதும் என் உடலை துண்டு துண்டாக எரியுங்கள் என்றார். இந்த கட்டர் கூட, இந்த பிணம் கூட உடனேயே எரிஞ்சு சாம்பலா போறதை நான் விரும்பல. நான் வேகும் போது கூட அந்த வெளிச்சம், அந்த வெண்ணெய் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும். அதனால உடனே எரிச்சிடாதீங்க. ஒரு நாள் கையை, ஒரு நாள் காலை, ஒரு நாள் தலையை, நான் சாகும் போது கூட இந்த உடல் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொன்ன அந்த உத்தேசித்தவங்களுடைய வார்த்தைகள் பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகளை கேட்கும் போது நான் ஒரு மருத்துவனா, என்னுடைய தோழர்கள் முபாரக் அலி, புகழேந்தி எல்லாம் நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? ஏதோ இந்த சமூகத்திற்கு சக தோழர்களாக, சக மனுஷிகளாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு நடைபெறக்கூடிய கொடுமைகளை பார்த்து இப்படி நம்ம சும்மா இருக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்கும். இறுதியாக இந்த முகாம் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சார்பாக அரசிற்கு 2-3 கோரிக்கைகளை வைப்பது எனது கடமை என்று நினைக்கிறேன். ஒன்று, நடுவண் அரசிற்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, பட்டியலின பழங்குடி மக்களுக்கான அந்த மாணவர்களுக்கான கல்வி தொகையை தொடர்ச்சியாக குறைத்துக் கொண்டே இருக்கிறார். நிறுத்திட்டாங்க. சார் பாருங்க, சார் அதுக்கு சோ அப்டேட்டடா இருக்காங்க. சோ நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவிலேயே மார்க்சியம் ஏன் தேவை அப்படிங்கிறது ஒரே எடுத்தார். மார்க்சியம் தேவை, அம்பேத்கர் தேவை, எல்லாமே தேவை. அதாவது இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்துல பட்டியலின மக்களுக்கு விகிதாச்சாரப்படி பட்ஜெட்ல நிதி ஒதுக்கக்கூடிய ஒரே மாநிலம் கேரளா தான். வேற எந்த மாநிலம் கிடையாது. பட்டியலின மக்களுக்கு தான் வேற விகிதாச்சாரப்படி அதிகமாக நிதி ஒதுக்கிறது கேரளா தான். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா,
அந்த பட்டியலின பழங்குடி மக்களுக்கான மாணவர்களுக்கான உதவி தொகையை திரும்ப ஆரம்பிக்கணும். சாருடைய வார்த்தைகளை சரி செய்து கொண்டு நான் சொல்றேன், திரும்ப ஆரம்பிக்கணும். ஒன்று. இரண்டாவது, நடுவண் அரசுக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வேண்டுகோள் தான் நடுவண் அரசுக்கு. அதாவது நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க, அம்பேத்கருடைய சிலை வைப்பாங்க, அம்பேத்கருடைய பேர்ல பல்கலைக்கழகம் வைப்பாங்க, கோட்டா திறப்பாங்க. ஆனால் இதுவரை நடுவண் அரசின் சார்பாக அம்பேத்கர் நூல்களை வெளியிடுகிறோம் அப்படி இங்க சொல்லிருக்கா? இல்ல. ஏன்? நான் பேசணும் பாத்தீங்களா அம்பேத்கரை பத்தி, அத்தனை இருக்கு. அத்தனையும் பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு எதிராக கொடுமைகள் நடைபெறக்கூடிய ஃபர்ஸ்ட் 5-6 மாநிலங்கள்ல அவங்க ஆற்றுறாங்க. சோ அவங்க எப்படி அம்பேத்கருடைய கொள்கைகளை நூலா வெளியிடுவாங்க? ஆனா வெளியிடணும். 22 தொகுதிகள் இருக்கு. இதுவரைக்கும் 6 தொகுதிகள் தான் வெளியிட்டு இருக்காங்க. அதுவும் சில மொழிகள் தான், 5 மொழிகள்ல தான். Resource source on Dr. Babasaheb Ambedkar and the movement of the untouchables. தீண்டத்தகாத ஒரு இயக்கம், அம்பேத்கரை பற்றிய மூல ஆதாரங்கள் அப்படின்னு முக்கியமான தொகுதியை பற்றி வெளியிடவே கிடையாது. மூக்கு நாயக், பகிஷ்காரம், ஜனஸ், இது எல்லாமே ஜனதா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அம்பேத்கர் நடத்திய பத்திரிகைகள். இதை எல்லா மொழியிலையும் வெளியிட ஒரு தனியார் அமைப்பு தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் வெளியிடுறது. அப்ப அம்பேத்கரை பற்றிய நூல்களை நடுவண் அரசு இந்த மருத்துவ முகாம் மூலமாக கேட்டுக்கொள்வது உடனேயே வெளியிடுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். 2 கோரிக்கைகள் நடுவண் அரசுக்கு. அடுத்து மாநில அரசு, மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு, மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்றேன். வேங்கை வேலை பற்றி நிறைய நம்ம நண்பர்கள் பேசினாங்க, பேராசிரியர்கள் பேசினாங்க. மிகப்பெரிய வழி, மனித பேரவழம். அது நடந்து ஒரு 6-7 நாள் போய் நாங்க வேங்கை வேலை நின்றோம். இதே மாதிரி தோல் மருத்துவ முகாம் நடந்து அவங்களோட தோளோடு தோளாக நின்று நாங்கள் எப்போதும் உங்களுடன் நிற்போம் என்று திசையற்பான வழிகாட்டமைப்பா இங்க போய் நின்னோம்.